brothers and sisters, welcome to my channel RS Entertainment 84. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கேரளாக்கு ஒரு டூர் போயிட்டு இருக்கோம். போற வழியில ஃபுல்லா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. இப்போ நாங்க பிரிட்ஜ் மேல தான் நிக்கிறோம். கீழே வழியாவும் போலாம். ஆனா நாங்க இப்ப பிரிட்ஜ் மேல ஏறி பாலக்காடுக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து 5 days டூரு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இருக்குது. அதையும் தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து 5 days டூரோட பார்ட் 1 வீடியோ. இங்க பாருங்க மலைக்கு பக்கத்துல இருக்கோம். எவ்வளோ க்ளோஸ் அப்ல தெரியுது பாருங்க மலை. இதுதான் கேரளாக்குள்ள போற ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு. ஃபர்ஸ்ட் டோல்கேட்குள்ளதான் இப்போ வந்திருக்கோம். கேட் போட்டாங்க. கிரீன் எரிஞ்சிச்சு, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப பாக்குறீங்கல்ல, இதுதான் வந்துட்டு மலம்புழா டேம் போற வழி. இப்ப வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா போற வழி ஃபுல்லாமே காடா தான் இருக்கு. ஒரு பில்டிங் எதுவுமே இல்ல. போற வழி ஃபுல்லா எல்லாமே ஃபுல் காடு. இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மலம்புழால இருக்க ராக் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இங்க டிக்கெட் எடுக்கணும். இதான் வந்து டிக்கெட்டு ராக் கார்டனுக்கு. இங்க தான் டிக்கெட் செக் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இது வந்துட்டு கதகளியை பேஸ் பண்ண மாதிரி ஒரு ராக்லயே பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்துட்டு இந்த ராக் கார்டன் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேல ஏறலாமா? சிப்பியில பண்ணியிருக்காங்க அது. அப்புறம் இது ஒரு புறா. மேல அப்படியே மயில் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லா சிப்பிலேயே அன்னப்பறவை மாதிரி, சாரி புறா மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பிரிட்டிஷ் தமிழர்களை கொத்தடிமைகளா வச்சிருந்தாங்கல்ல, அதோட ஹிஸ்டரி இங்க அப்படியே ராக் ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இது வழியா தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி வைக்காம இதோட அமைப்பை பாருங்க. இது வந்துட்டு ஒரு போட்ல நிறைய பேர் போற மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க நிறைய பேர் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிற மாதிரி இருக்கு.
இங்க நெறைய பறவைங்க மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல அந்த பறவைங்களோட ஒயிட் கலர்ல இருக்கது எல்லாமே டைல்ஸ் கிடையாது, கல்லும் கிடையாது. பிளேட்ட வந்து உடைச்சு அந்த பீசஸ வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த வழி நல்லா ஒடுக்கமா இருக்குது. உள்ள போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு. இங்கேயும் நெறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணு இருக்கு, அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. இந்த இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்ன தெரியுமா? எல்லாமே பீஸ் கேரியர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லா. இத ஒட்டி ஒட்டி ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு குகை மாதிரி போகுது. இத பார்த்து டக்குன்னு பார்த்தோனே நான் பயந்துட்டேன். உள்ள என்னடான்னு பார்த்தா ஒரு ஸ்டாச்சு தான் உள்ள இருக்கு. ஆனா உள்ள யாரையோ கட்டி வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு இருட்டுல. அப்புறம் இதெல்லாம் இருக்குதுல்ல, இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஓட வந்துட்டு மேல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் பிளேட்டு கிட்ட வந்து பாருங்களேன். இதெல்லாம் பிளேட்டு, ஐ மீன் சாப்பிட்ற பிளேட்டு, பீங்காங் செராமிக் பிளேட்ஸ். இது என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கதகளி பொம்மைன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இருக்கவங்க யாருக்காவது இது என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு ஒட்டகம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு யானை மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க நிறைய ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு. ஃபுல்லா மனுஷங்க மாதிரியே இருக்கு. இங்க ஒரு டைனோசர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எறும்பு தீனி ஆன்டீட்டர். இது ஒரு கங்காரு, அப்புறம் எலி, அது பட்டர்ஃப்ளை. இது ஒரு பூ. கீழே பாருங்க, இந்த டிசைன் பாருங்களேன், ஒரு கூடார மாதிரியே இருக்கு. இந்த ராக் கார்டன்லாம் ஒரு குகை மாதிரி இருக்கு. இந்த குகை வழியா தான் வெளியே போகணும். இங்க ஓரத்துல எலும்பு மாதிரிலாம் இருக்கு. இந்த எலும்புலாம் ஒரிஜினல் தான். இந்த இது 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 வாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் தான், சிமெண்ட்லாம் கிடையாது. இந்த வழியா தான் வெளியே போகணும். எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு எறும்பும் முயலும் பேசிக்கிற மாதிரி இருக்கு, இது ரெண்டும். இது வந்துட்டு ஒரு நாய் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி. அவ்வளவுதான், வெளியே வந்தாச்சு. நீ அப்படியே வெளில போயிடும். ராக் கார்டன்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு. நீ ஸ்ட்ரெயிட்டா என்ன இடம் போறோன்றத போற வழியில சொல்றேன். பை.